ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு த கிச்சன் குயின் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சப்பாத்திக்கு ஏற்ற காரசாரமான சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. 1/2 கிலோ சிக்கன், 150 கிராம் ஆனியன், 150 கிராம் டொமேட்டோ, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மல்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், ஆனியன் 150 கிராம், வீட்டிலே அரைச்ச மசாலா 4 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய் 3, இஞ்சி 1 டீஸ்பூன், பூண்டு 1 டீஸ்பூன், மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் அரைச்ச மசாலா தனியாக. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் சூடானதுக்கப்புறம் ஆயில் 150 கிராம் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அதை அதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதை போட்டு நல்லா வதக்கி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுடலாம். அதில் பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் வெங்காயமும் கூடவே போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு அரைச்சி ஒரு டீஸ்பூன் இருக்கு இல்லையா, அதை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஸ்மெல்லு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். எப்பவுமே ஆனியன் வதக்கும் போதே இதை போட்டுருங்க. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்ச மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒரு டீஸ்பூன் அந்த மசாலாவும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா. அதுக்கப்புறம் இஞ்சி 1 டீஸ்பூன், பூண்டு 1 டீஸ்பூன் இருக்குல்ல, அதுவும் அதோட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸ்மெல்லு இருக்காது, பச்சை வாசனை வராது. இப்போ தக்காளி நம்ம போட்டு வதக்கிடலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ எல்லா மசாலோடவும் தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே ஒன்றாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கன் அதில் போட்டுடலாம். சிக்கனை எப்போவுமே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் உள்ள பாக்டீரியா எல்லாம் செத்துரும். அது செத்தால் தான் நம்ம சிக்கன் சாப்பிட முடியும். அதனால் எப்போவுமே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள். சிக்கன் இல்லை, எல்லா நான்வெஜ்ஜுமே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதுவும் அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி பதத்தில் தான் வேணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். இல்லை எனக்கு குழம்பாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எனக்கு கிரேவியாக தான் வேணும் அப்படிங்கிறத நான் 100 ml தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம விசில் போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு 5 விசில் போட்டுடலாம். 5 விசில் வந்ததுக்கப்புறம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் வெந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். சிக்கன் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். சப்பாத்திக்கு ஏற்ற காரசாரமான சிக்கன் கிரேவி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.